கடந்த ஞாயிற்றுக்கிழமை இரவு ஏர் கனடா விமானம் விபத்துக்குள்ளானதைத் தொடர்ந்து மூடப்பட்டிருந்த நியூயார்க்கின் லகார்டியா விமான நிலையம் திங்கட்கிழமை மீண்டும் திறக்கப்பட்டது. இந்த விபத்தில் குறித்த விமானத்தின் விமானி மற்றும் உதவி விமானி ஆகிய இருவரும் உயிரிழந்தனர். மொன்றியலில் இருந்து வந்த இந்த விமானம் விமான நிலைய தீயணைப்பு வாகனத்துடன் நேருக்கு நேர் மோதியதில் அதன் காக்பிட் முழுமையாக சிதைந்து போனது. இதில் விமானத்தில் இருந்த மேலும் 43 பேர் காயமடைந்துள்ளதாக ஜாக்சன் ப்ரோஸ்கோ தெரிவிக்கிறார். ஞாயிற்றுக்கிழமை இரவு லகார்டியா விமான நிலையத்தில் தீயணைப்பு வாகனத்துடன் மோதி விபத்து உள்ளானதில் உயிரிழந்த 2 ஏர் கனடா விமானிகள் ஆண்டோயின் ஃபாரஸ்ட் மற்றும் மெக்கன்சி குந்தர் என அடையாளம் காணப்பட்டுள்ளனர். கியூபெக்கில் உள்ள கோட்டோ டியூலக் நகரசபையின் முகநூல் பதிவு மூலம் ஃபாரஸ்ட் அடையாளம் காணப்பட்டார். கோட்டோ டியூலக் நகரசபையும் அதன் உறுப்பினர்களும் அவரது குடும்பத்தினருக்கும் அன்புக்குரியவர்களுக்கும் நண்பர்களுக்கும் எமது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த துயரத்திலிருந்து மீள அவர்களுக்கு தேவையான அனைத்து மனவலிமையும் கிடைக்க பிரார்த்திக்கின்றோம் என்று பிரெஞ்சு மொழியில் இருந்து அந்த பதிவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மெக்கன்சி குந்தர் இந்த விமானத்தின் உதவி விமானியாக பணியாற்றி என்று செனகா கல்லூரி வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நியூயார்க்கின் லகார்டியா விமான நிலையத்தில் நேற்று இடம்பெற்ற விமான விபத்தில் எமது முன்னாள் மாணவி மெக்கன்சி குந்தர் உயிரிழந்ததாக செனகா கல்லூரி ஆழ்ந்த வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கின்றது என்று அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. குந்தர் 2023 ஆண்டில் விமான போக்குவரத்து தொழில்நுட்பத்தில் கௌரவ இளங்கலை பட்டம் பெற்றார். பட்டப்படிப்பை முடித்தவுடன் ஜாஸ் ஏவியேஷன் பாத்வேஸ் திட்டத்தின் மூலம் தனது தொழில்முறை விமானி வாழ்க்கையை தொடங்கினார். இந்த விமானத்தில் 72 பயணிகளும் 4 பணியாளர்களும் இருந்தனர். விபத்தை தொடர்ந்து 40க்கும் மேற்பட்டோர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். தீயணைப்பு வாகனத்தில் இருந்த இருவர் மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்ட போதிலும் அவர்கள் விரைவில் வீடு திரும்புவார்கள் என எதிர்பார்க்கப்படுகின்றது. அமெரிக்க அரசாங்கத்தின் ஒரு பகுதி முடக்கம் காரணமாக ஏற்கனவே விமான நிலையங்களில் பாதிப்பு நிலவிய சூழலில் நியூயார்க் பிராந்தியத்தின் 3வது பரபரப்பான விமான நிலையமான லகார்டியா இந்த விபத்தினால் தற்காலிகமாக மூடப்பட்டது. இவ்விபத்து குறித்து அமெரிக்க அதிகாரிகள் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. இந்த செய்தி உள்ளிட்ட மேலும் விரிவான செய்திகளுக்கு www.behindmenews.org என்ற இணையதளத்திற்கு சென்று பார்வையிடுங்கள்.